வாங்க இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னும் சரியாக முடிக்கலை, அதெல்லாம் சொல்லிக்கலான்ட்டு யூடியூப்பை பற்றி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோ எங்கள் அம்மாவோ எங்கள் சித்தியோ இப்படி ஃபேமிலியில் இருப்பாங்களே நிறைய பேர், இவங்க யாருமே யூடியூப்பில் இல்லை. யார் வீடியோ எடுத்து போட்டு ட்ரெஸ் ரிவ்யூ கொடுக்க இந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஸோ நான் வந்து அப்படி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாப்பினஸ். ஓகே, 40 வயசுக்கு மேலே நம்ம என்னடா பண்ணோம் அந்த உலகத்தில் வந்துட்டு, நமக்கு பலவித ப்ராப்ளங்கள் இருக்கு, எப்படி நம்ம வெளில வர்றோம். ஓகே, இதெல்லாம் யோசனை பண்ணி தான் இந்த யூடியூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷிக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு வீடியோ போடுறப்ப ஹாப்பினஸ் வரும். நம்மளோட உணர்வுகளை இந்த யூடியூப் மூலயமா நம்ம சொல்லிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வராங்க, எப்படி எப்படி தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, இப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறப்ப யூடியூப் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ இது மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம சொன்னால் பல பேருக்கு போய் சேரும்னு நான் நினச்சி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்பயும் இருக்காங்க யூடியூப்பில், ஐயோ அவங்க அந்த ட்ரெஸ் போட்டு இப்படி நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் நான் என்ன உள்பட நான் 20 வயசு வரைக்குமே தலையை கீழேயே குனிஞ்சு தான் நடப்பேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் ரிலேட்டிவ்க்குலாம் தெரியும். தலையை ரொம்ப கீழே போட்டு நடப்பேன். இப்போதான் இப்போதான் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சமாக தலை நிமிர்ந்து நடக்கிறேன். இப்போ ஒரு பயமும் இல்லாமல் நிமிர்ந்து நடக்கிறேன். இப்படி தான் பெண்கள்லாம். ஓகே, அதனால யூடியூப்பை வந்து நல்ல விதமாக பார்க்கணும். இதில் கமெண்ட்ஸும் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி தான் யூடியூப்பில் இங்கே வந்து ஒரு வீடியோ போடுறப்ப எனக்கு ரொம்ப பேட் கமெண்ட் வந்ததில்லை. 1 2 வந்திருக்கலாம், 1 2 தான், எண்ணி சொல்லிடலாம், அப்படி தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்த கமெண்ட்டுக்கு கூட நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். திருப்பி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். பெண்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. உங்களுக்கு கீழ்த்தரமாக ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் கேட்கவே மாட்டோம். டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு சொல்லிடுவேன். அது என்னோட இயல்பு கூட. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னோட பிள்ளைங்களுக்காக தான்ப்பா. அதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை. ஓகே, அதனால எல்லாருமே யூடியூப்க்கு வந்து தங்களோட குக்கிங்கு என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்திக்கணும். தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது, நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பெண்கள் வந்து தாய்க்கு சமமானவங்க, சிஸ்டருக்கு சமமானவங்க, நம்ம மகளுக்கு சமமானவங்க. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கீழ்த்தரமாக கமெண்ட்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே பாய்.